அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ்க்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்டஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கான டேல என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 6 டெஸ்ட் நம்பர் 6ல ஸ்மார்ட் அப்ரோச் மேக்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் இந்த பிடிஎஃப் வேணுனாலும் நீங்கள் டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த கிளாஸோட பிடிஎஃப் நான் டெலகிராம்லையும் கொடுத்துட்றேன். அட் த சேம் டைம் யூடியூப்லையும் கொடுத்துட்றேன். புதுசாக பார்க்குற நிறைய பேர் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே வரப்போகுது. ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லிங்க்குமே இங்கே இருக்குங்க. எல்லா லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல நீங்கள் சார் இதுதான் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக பார்க்குறேன், அதாவது டெஸ்ட் நம்பர் 6 தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், டெஸ்ட் நம்பர் 1 எங்கே சார் பார்க்கணும், டெஸ்ட் நம்பர் 2 எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தோட யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த யூடியூப் லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த யூடியூப்ல என்ன டெஸ்ட் போகுதோ அந்த டெஸ்ட்டோட கொஷின்ஸ் பேப்பர் பிடிஎஃபாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால மறக்காம நீங்க எல்லாருமே இந்த இதில் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கடகடன்னு நம்ம சால்வ் பண்ண போறோங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸாம்ஸ் வேற நம்ம நெருங்கிடுச்சு. ஸோ அதனால பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இமேஜ் சீரிஸ். ஓகேங்களா? ஒரு ரீசனிங் கொஸ்டின்ல இமேஜ் சீரிஸ்ல பின்வரும் கேள்விகளில் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று இடத்திலிருந்து கேள்விக்குறி இடத்திற்கு வைக்கக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கவும் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா. இது ஃபர்ஸ்ட் இமேஜ், இது செகண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்த் இமேஜ். கிளியராப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் பாருங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கு, கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. பட் ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த செட் நம்பர் 1 என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டாவது எப்படி பண்ணிருக்காங்க, ஷேட் பண்ணிருக்காங்க. அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டாவது செட்டா இருக்கிறத இதை ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேட் பண்ணாத அன்ஷேடடான ஒரு செட், அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்னதான்ப்பா வரும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கப்புறமா கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை ஷேட் பண்ணிருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஷேட் பண்றாங்க. இங்க இருந்ததை இங்கே ஷேட் பண்ணிருக்காங்களா, அப்போ இங்க இருந்ததை இங்கே தானே ஷேட் பண்ணுவாங்க. அப்போ மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், இதை ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் பி தான் சரியானது. இது நீங்க பார்த்த உடனே போட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நீங்க பார்த்தோன்னே சார் ஷேட் பண்ணிருக்கு, அடுத்து ஷேட் பண்ணல, அடுத்து ஷேட் பண்ணிருக்கு, அதுக்கடுத்து ஷேட் பண்ணது எது எங்க வரும், அந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா பார்த்தாலே தெரியும்ப்பா. ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எழுத்து தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு லெட்டர் சீரீஸ் பா, இது ஒரு லெட்டர் சீரீஸ். ஸோ லெட்டர் சீரீஸ்ல ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயுமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, டி அப்புறம் ஜி. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, டிங்கிறது 4, ஜிங்கிறது 7, ஜிங்கிறது 7, ஜேங்கிறது 10, எம்ங்கிறது 13. அப்போ எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகுது, 4 7 மாற 3 கூட்டணும், 7 10 மாற 3 கூட்டணும், 10 13 மாற 3 கூட்டணும். அதே மாதிரி அதுக்கப்புறமா 13 16 மாற 3 கூட்டணும். 16ஓட பிளேஸ் வேல்யூ என்னப்பா, பியா கியூவா? கியூ வந்து 17. அப்போ வந்து பி தான் வரும். பியில் வர்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து ரெண்டாவது லெட்டர் எடுத்து பார்க்கலாமா? ரெண்டாவது லெட்டர் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து 1, அப்புறம் டபிள்யூ 23, எஸ் 19. ஓகேவா? எம் எத்தனைப்பா, எம் 15. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஆக்சுவலா 1 23 19 15 குறைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, -4 -4. ஸோ அதே மாதிரி -4 -4 பண்ணா எவ்வளோ வரும், 11 வரும். 15ல இருந்து 4 போச்சுன்னா 11. 11ஓட பிளேஸ் வேல்யூ என்னப்பா, கே. கே தானப்பா? கே தான். பி கேன்னு ஸ்டார்ட் ஆகணும், பி ஜேன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடாது, பி கேன்னு ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இன்னொரு லெட்டர் நீங்க லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. கிளியராப்பா? ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன். ஆண்டுக்கு ஒரே தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு 5000 மற்றும் 5 ஆண்டுகளுக்கு 4000 என இருப்பு தொகை 2 வைப்பு தொகைகளுக்கு பெறப்பட்ட மொத்த வட்டி தொகை
எவ்வளவு ரூபாய் 2400 எனில் தனி வட்டி விகிதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டை ரெண்டாக பிரிச்சிருக்காங்கப்பா. இந்த பிரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோப்பா, அதாவது 4 வருஷத்துக்கு பிரின்சிபல் 5000, இது P1. ஓகேவா? இந்த 4000ங்கிறது எவ்வளோப்பா, P2. இங்க இருக்கிறது இது வந்து N1, இது என்னப்பா N2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபார்முலா என்ன இருக்கும், P1 N1 R டிவைடட் பை 100 பிளஸ் அந்த இதையும் சேர்த்துறாங்க, மொத்தமாக பெறப்பட்டதானே. அப்போ பிரின்சிபல் 2 P2 N2 R, ஒரே ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஆர் தான், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். ஸோ அதனால ஆர்னு வச்சிருக்கேன். ஓகேவா? டிவைட் பை 100 ஈக்குவல் ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் நம்ம கூட்டணும்னா எவ்வளோ வருது, 2400 வருது. அப்போ அப்படியே அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ பிங்கிறது எவ்வளோ, 5000. P1ங்கிறது 5000 இன்ட்டு N1ங்கிறது எத்தனைப்பா, 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்க போகுது, டிவைடட் பை 100 பிளஸ் P2 4000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவைடட் பை 100. ஸோ 2400. நம்ம அடிக்கலாமா, அடிக்கலாம், ஈஸியாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம், ஸோ இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 அடிக்கலாம். அடித்தோம்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே 50 பெருக்கல் 4 200, 40 பெருக்கல் 5 200. அப்போ 200 R பிளஸ் 200 R ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 2400. கூட்டினோம்னா 200 பிளஸ் 200 400. 400 R டிவைடட் ஈக்குவல் டு 2400. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 ஒரு நாள் 4 6 நாங்க 24. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6%. அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு குடும்பம் உணவகம் சென்று, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ப்பா, அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேர் தான் கேட்கறது, பட் இருந்துட்டாலும் கேட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக எக்ஸஸா ஜிஎஸ்டி இப்போ வாங்குறாங்களா, எக்ஸஸா எவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறாங்களா, எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்களா, 5% வாங்குறாங்களா. அந்த ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்ப்பீங்க. இப்போ இன்கேஸ் ஜிஎஸ்டி 5% 10% அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி 5% இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி 5% இருக்கும். அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க கொடுக்காத வரைக்கும் நம்ம ஈக்குவலாக தான் ஸ்பிட் பண்ணிக்கணும். மத்திய மாநில சரக்கு மற்றும் சேவைக்கான வரி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஈக்குவலாக தாங்க பிரியும், மொத்த ஜிஎஸ்டியில் ஈக்குவலாக பிரியும். அதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இன்கேஸ் பர்டிகுலர்லி கொஸ்டின்ஸில் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு 5%, சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7% கொடுத்துட்டாங்க அப்படின்னு இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே கொஸ்டின்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே அப்ரோச் பண்ணணும். இல்லை ஒட்டுக்க மொத்தமாக ஸ்டேட் ஜிஎஸ்டி கொடுக்காம சென்ட்ரல் ஜிஎஸ்டி கொடுக்காம மொத்தமாக ஜிஎஸ்டி குமுலேட்டிவ் ஜிஎஸ்டி 110% 5% கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஸ்பிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஈக்குவலாக நம்ம ஸ்பிட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அப்போது ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ, மொத்த ஜிஎஸ்டி எவ்வளோ, 5%. அப்போ 5% நம்ம பிரித்தோம்னா எவ்வளோ வரும், 5% பிரித்தோம்னா நமக்கு 2.5%, 2.5%. நம்ம மொத்தம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் தானே கேட்பாங்க. அப்போது மொத்தமாக 100% எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 350 ரூபா பே பண்ணிருக்காங்க. அந்த 350 ரூபாய்க்கு தான் ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனித்தனியாக கேட்குறாங்க. எவ்வளோ, 2.5. 1% எவ்வளோப்பா, 1% 35 3.5, 1% 3.5. அப்போ 2% 7.7. அப்போ அதில் பாதி 7, அப்போ 3.5ல் பாதி எவ்வளோ, 1.25. ஸோ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா 8.75 ரூபாய் அப்படின்னு வருங்க. 2.5%. நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா தெரியும். 1% 3.5னா 2% 7, 0.5% எவ்வளோ, 1.75. 7 + 1.75 8.75. சிம்பிளாக போட்டு போயிடலாம். இதை எடுத்துகிட்டு பெருக்கிக்கிட்டு டிவைட் பை 100 போட்டு ஒரு 0 தள்ளி புள்ளி வச்சு மல்டிபிள் பண்ணி விடிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். கிளியரா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசுலேயே கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஓகேவா? இந்த கூட்டுறது பெருக்கிறது கழிக்கிறதுலாம் நம்ம ஈஸியாகவே நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பழகிக்கோங்கப்பா. கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. இது ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே இது என்னமோ இது கம்ப்ளீட்டா வேற ஏதோ இருக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சமச்சீர் அப்படின்னா சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன? ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற லைன். ஓகேவா? அப்போ இதுல எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு? இங்க ஒன்று இருக்கா? 1 2. இது பென்டகன். பென்டகன்னா ஐங்கோணம். ஹெக்ஸகன் அப்படின்னா அருங்கோணம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 5 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் 5 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 1 2 3 4 5. கிளியரா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஹெக்ஸகன்ல எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். கிளியரா? ஸோ அவ்வளோதான்ப்பா, ஈஸி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. கிளியரா? ஸோ இங்க பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 15 ஆண்கள் ஒரு வேலையை டோட்டல் ஒர்க்க 15 ஆண்கள் 40 நாள்ல பார்த்து முடிச்சிடுறாங்களாம்ப்பா. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவா இருக்கும்? 15 பெருக்கல் 4 60, ஒரு 0 சேர்த்தா 600 யூனிட்ஸ். 600 வேலை இருக்கு. டோட்டல் வேலை 600 வேலை. அந்த 600 வேலையை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் அவர்களோட 15 ஆண்கள் சேர்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 15 ஆண்கள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி 15 ஆண்கள் இருக்காங்க. மேலும் ஓகேவா? So 15 more men join them to complete the same work அப்படிங்கிறாங்க. அப்போ எக்ஸஸா கொஞ்சம் ஒரு 15 பேர் சேர்றாங்க. ஆல்ரெடி ஒரு 15 ஆண்கள் இருக்காங்க, மறுபடியும் ஒரு 15 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா அப்போ எத்தனை பேர் மொத்தம் இருந்திருப்பாங்கப்பா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அதாவது 15 + 15 30 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை நாள்ல பார்த்து முடிப்பாங்கன்னு தெரியல, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எஃபிஷியன்சி இன்டு டேட் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இதுதான் ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக்கா இருக்கிற ஃபார்முலா. கிளியரா? அப்போ நம்ம அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இதை அடிக்கலாமா? 30 30, 2 30 60, ஒரு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள்ப்பா? 20 நாட்கள். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 7th ஒன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நல்லா கான்செப்ட் வைஸா மென்சுரேஷன்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கொஸ்டினை இந்த கொஸ்டினை சொல்ல முடியும். 3Dல மென்சுரேஷன் 3Dல இருந்து ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ இங்க பாருங்க, புரிதல் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கும். ஓகேவா? எப்போதுமே கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சிட்டாலே போதும். பாருங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, a larger cube is formed by melting of 3 smaller cubes of the size 3 cm, 4 cm and 5 cm each. The ratio of the surface of the 3 smaller cubes to the larger cube. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 3 cm, 4 cm, 5 cm பக்க அளவுல ஒரு 3 கியூப் இருக்குங்க. கியூப்னா என்னப்பா? கன சதுரமா? கன சதுரம். இது 3 cm. இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசா. இதோட பக்கம்லாம் எவ்வளவு இருக்கான்? 3 4 5 இருக்கான். இதோட ஏ எவ்வளவா இருக்கும்? 3 இருக்கும். இதோட ஏ எவ்வளவா இருக்கு? 4 இருக்கு. இதோட ஏ என்னவா இருக்கும்? 5 இருக்கும். இந்த 3யுமே நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 கியூபையுமே மெல்ட் பண்றாங்கப்பா. அப்போ மெல்ட் ரீகாஸ்ட் பண்றாங்க, மெல்ட் பண்றாங்க அப்படின்னா எது ஈக்குவலா இருக்கும்னா வால்யூம் ஈக்குவலா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கனளவு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 3தோட கனளவு என்னவா இருக்கும்? ஒரு கியூபோட கனளவோட ஃபார்முலா என்னப்பா? ஏ கியூப். அப்போ ஏ கியூப் பண்றோம் அப்படின்னா ஏங்கிறது என்னப்பா? 3. அப்போ ஏ கியூப் 27. இதுக்கு எவ்வளவா இருக்கும்? 4 கியூப் எவ்வளவா இருக்கும்? 64 இருக்கும். 5 கியூப் எவ்வளவா இருக்கும்? 125 இருக்கும். இது எல்லாத்தையுமே மொத்தமா தானே போடுறாங்க. இது எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி ஒரு பெரிய ஜார்ல போட்டு அதுல இருந்து ஒரு கியூப், பெரிய கியூப் ஒன்று ரெடி பண்றாங்க. அதுதான் கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ பெரிய கியூப் பாத்தீங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல ஒன்று இருக்கு. ஒரு பேஜுக்கு சொல்றேனே, இந்த சைஸ்ல கொஸ்டின் தெரியும் நினைக்கிறேன். இந்த சைஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா எவ்வளோ வருது? 27 ஒரு 64 எவ்வளோப்பா? எவ்வளோ?
கூட்டிடுவோம் 9 எவ்வளோப்பா 9 6 மொத்தம் 216 வருது கூட்டினா ஓகேவா 216 என்னப்பா சென்டிமீட்டர் கியூபு இது எதோடதுப்பா இந்த பெரிய கியூபோட கன அளவோட ஃபார்முலா அப்போ 216 ஈக்குவல் டு ஏ கியூப்னா அப்போ இதோட ஏ எவ்வளோவா இருந்திருக்குங்க இதோட ஏ எவ்வளோவா இருந்திருக்கும் எதை கியூப் பண்ணால் வந்து 216 வரும் 6 கியூப் பண்ணால் தானே 216 வரும் கண்டிப்பாக அப்போ பெரிய கியூபோட ஏ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 6 இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குட்டியுண்டு சின்ன 3 சென்டிமீட்டர் பக்கால உள்ள ஒரு கனசதுரத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் 4 5 இந்த 3தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பெரிய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாங்க சிறிய கனசதுரம் சிறிய கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு 3தோடது ஓகேங்களா ஸோ 3 சிறிய கனசதுரங்களின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆக்சுவலாக ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா ஃபார்முலா 6a²டா 6a². அப்போ இதோட ஏ இது வந்து ஏனா 6a² எவ்வளோவா இருக்கும் 6a² 6 இன்ட்டு காமனாக நான் எடுத்துறேன் 6 இன்ட்டு எவ்வளோவா இருக்கும் 6 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா 9 ப்ளஸ் மொத்தமாக தான் சேர்க்கணும் ஓகேவா ப்ளஸ் இதுக்கு எவ்வளோவா இருக்கும் 6 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இதோட ரேஷியோக்கும் பெரிய சைஸ் எவ்வளோப்பா 6 இன்ட்டு 6 ஏ ஸ்கொயர்ப்பா 6 இன்ட்டு 6னா 6 ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபோட ஃபார்முலா என்ன சார்னா 6a²பா ஆக்சுவலாக கொஷினில் 6 இருக்குது அங்கே ஏ எவ்வளோ சார் அது 6 அப்போது 6 இன்ட்டு 6 ஸ்கொயர்னு போடணுமா 6 ஸ்கொயர் அப்போது இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் அடிக்கலாமா அடிக்கலாம் இங்கே பாருங்கள் 9 + 16 25 25 + 25 50 50 இங்கே 36 இதுதான்ப்பா அதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோவா இதுதான் ரேஷியோ அதை சிம்பிளஸ்ட் ரேஷியோவை மாற்றணும்னா 2ஆல் அடிச்சா 25 இது 2ஆல் அடிச்சா 18 25 18 இங்க பாருக்கு ஆப்ஷன் சி சரியான சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்ங்க ஸோ இந்த மாதிரி சம் தான் கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல கான்செப்ட் வைஸ் நீ எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்க எந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெறுமனே 1 லைன்ல கொஷின்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல 15 கொஷின்ஸ் கேட்பாங்க 1 லைன்ல மீதி 10 கொஷின் போடுறவங்க தான் கெத்தா இருப்பாங்க ஓகேவா புரியும் நான் நம்புறேன் ஓகேவா ஸோ எல்லாருக்கும் ஆனதா புரியணுங்கிறத நான் ரொம்ப பொறுமையாக நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க புரியலனா திருப்பி பார்த்துக்கோங்க புரியும் அடுத்த கொஸ்டின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை எடுக்கணுமா அப்போ எவ்வளோ 10% அவங்க அரையாண்டுக்கு எடுக்கணும்னா அதுல பாதி எவ்வளோ 10/2 5%. ஒரு வருஷத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க 1 இயரை அரையாண்டுனா 6 months நமக்கு பிரிச்சிருக்காங்கப்பா அப்போ இதுல நம்ம ஃபார்முலாலே போட்டு போயிடலாம்ப்பா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு இது ஒரு ஃபார்முலா 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம 2 இயர்ஸ் எடுக்க மாட்டோம் நம்ம 6 months 2 டைம்ஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லைன்னா நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%க்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சு போடலாம் உங்களால அப்படியும் சால்வ் பண்ணலாம் கிளியரா அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோப்பா 1200 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆக்சுவலாக 10% எடுத்தோம்னா மாட்டிப்போம் நம்ம தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஆஃப் இயருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா 5%. அப்போ 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5 100 ஸ்கொயர் 100 இன்ட்டு 100 இதை அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருப்பா ஓகேவா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன் நான் 5% போடுறேன் அவன் கொஷினில் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டான் அதனால நான் போடுறேன் அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சுக்கணும் ஓகேவா ஓர் 25 4 25 100 இந்த 2 0 இந்த 2 0 ஓர் 4 முன்னாங்க 12 so that difference equal to 3 ரூபாய் so option C சரியான ஆன்சர் கிளியராப்பா புரியும் நான் நம்புறேன் அடுத்த क्वेश्चन போலாமா so next question பாருங்க ஒரு கனசதுரத்தின் ஒரு பக்கத்தை
1 சென்டிமீட்டர் நீட்டினால் அதன் கன அளவு 169 சென்டிமீட்டர் கியூப் அதிகரிக்கும். எனவே கனசதுரத்தின் பக்கத்தை காண்க. நல்ல கொஸ்டின். இதுவுமே ஒரு இதை எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா அழகா ஈஸியா போட்டு போயிடலாங்க. நீங்க இப்போ நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ்ல குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் ஆகுது, 10ல இருந்து ஒரு 8 கொஸ்டின் ஆகுது ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும். பெருசா சால்வ் பண்ணி கொண்டு வந்து டைம் கன்சியூம் ஆகுற மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து நீங்க பெருசா ரஃப் ஷீட் சால்வ் பண்ணி நீங்க கொண்டு வந்து போடுறதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த 10ல இருந்து 8 கொஸ்டின்ஸை நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து தேட ஆரம்பிங்க. எப்போ வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவேன். என்னோட அப்ரோச்சை அந்த வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திப்பேன், என்னால் மாடிஃபை பண்ணிக்க முடியும்னு ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் கெட்டின ஃபுல் மார்க் இன் மேக்ஸ் அப்படின்னு தெரிய வரும். ஓகேவா? இந்த மெத்தட் தான் சொல்லியிருக்காரு வாத்தியார், இந்த மெத்தடில் தான் நான் போடுவேன், வேற எந்த மெத்தட் நான் போட மாட்டேன். உயிரை கொடுத்து நான் 10 பேப்பர் கூட அடிஷனல் வாங்கியாவது நான் சால்வ் பண்ணுவேன் நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுதான் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். கிளியரா நான் சொல்ல வர்றது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாரும் திங்க் பண்றதை விட நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணும்போது நீங்க ஸ்மார்ட் ஒர்க்குள்ள வருவீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கப்பா, ஒரு கனசதுரத்தின் ஒரு பக்கத்து, அப்போ ஒரு கனசதுரம் இருக்குப்பா. நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து பாருங்களே. இப்போ நான் சொல்றேன், இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து பாருங்க. இது ஏவா இருக்கு. இன்கேஸ் நான் வந்து இது ஆப்ஷன்ஸ்ல நான் ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன், 8ன்னு எடுக்கிறேன். 8 கியூப் பண்ணா என்னப்பா வரும்? வால்யூம் என்னப்பா இருக்கும்? 8 கியூப் பண்ணா எவ்வளோவா இருக்கும்? வால்யூம் என்னவா இருக்கும்? 8 கியூப் பண்ணா 512. 512. அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகுதா? 1 சென்டிமீட்டர் நீட்டிக்கிறாங்களாப்பா. 1 சென்டிமீட்டர் நீட்டினோம்னா எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா எல்லா பக்கமே 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏ ஈக்குவல் டு 9 இருக்குமா? அப்போ 9 அப்படிங்கும்போது அதோட வால்யூம் என்னவா இருக்கும்பா? அதோட வால்யூம் என்னவா இருக்கும்? 9 கியூப் பண்ணுறது ஸ்கொயர் பண்ணுறது ஈஸி தானே, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். நம்ம ஸ்கொயர் கியூபோட வேல்யூ நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கணும். அப்போ 729. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 169க்கு இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க எடுத்த வேல்யூ சரி, அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்த ஆப்ஷன்ஸ் தப்பு, அடுத்த ஆப்ஷனும் எடுத்து பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ 729 இருந்து 512 போச்சுன்னா 9ல இருந்து 12 9ல இருந்து 2 போச்சுன்னா 7 தானே. அப்போ 7ங்கும் போது கம்ப்ளீட்டா நீங்க கண்டுபிடிக்க கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க. முழுசா 729ல இருந்து 512 எப்போ கண்டுபிடிக்கணும் முழுசா நீங்க கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம். யூனிட் ஈஸிட்ல பார்க்கணும். இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கு. 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 9 தான் வரணும், 169 தான் வரணும். ஆனா இங்க 67 7ன்னு வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும். அப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறப்பா, அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, அடுத்து 7 சென்டிமீட்டர். 7 ஸ்கொயர் பண்ணனா கியூப் பண்ணனா என்ன வரும்? 343. 7 + 1 8 சென்டிமீட்டர். 8 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 512. இப்போ இதுல இருந்து போகுதா பார்க்கணும். 512 இருந்து 343 போச்சுன்னா 12ல இருந்து 3 போச்சுன்னா 9. இங்க 0வா? 0ல இருந்து 4 போச்சுன்னா 6. 4ல இருந்து 1 போச்சுன்னா 3. 4ல இருந்து 3 போச்சுன்னா 1. 169 வந்துருச்சு. 169 சென்டிமீட்டர் கியூப் அதிகரிக்கணும். இதை விட இது அதிகரிச்சிருக்கு பாருங்க. 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா 169 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ தட் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு இதை எடுத்தீங்க, வரலையா அதுக்கு அடுத்து அப்படியே மாற்றி எடுத்து போட்டால் இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ரொம்ப ஈஸி தான். இதை விட்டுட்டு எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னு இருக்கு, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ கியூப்னு இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஏ பிளஸ் 1ன்னு இருந்ததுன்னா அது எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்? ஏ பிளஸ் 1 ஹோல் கியூபுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏ பிளஸ் 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப், அது கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 169 இன்க்ரீஸ் ஆகுதான். ஏ பிளஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா போட்டு நீங்க அடிச்சு கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் வரணுங்க. அப்படிதான் வரணும். ஓகேவா? இப்போ ஏ கியூபோட வேல்யூ என்னப்பா? ஏ பிளஸ் பி ஹோல் கியூபோட வேல்யூ a cube plus b cube plus 3ab into a plus b. அதானப்பா ஃபார்முலா. அப்போ a plus b equal to a cube
ப்ளஸ் 169. கீழே தெரியுதான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஃபார்முலா போட்டால் வரும். ஸோ இந்த ஏ கியூபையும் இந்த ஏ கியூபையும் அடிச்சிருவாங்க. அப்போ இதுலேருந்து இதை நான் சால்வ் பண்ண என்ன வரும்? 3a² ப்ளஸ் a ஈக்குவல் டு 169. இதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது ரொம்ப பெரிய தலைவலி. இது சால்வ் பண்ணிடலாம், இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம பேசுறது எல்லாமே எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அங்கே போயிட்டு நம்ம இதை கால அவகாசத்தோட ஜாலியாக கை கால் நீட்டி போட்டு சால்வ் பண்ணுவோமானா கிடையாது. ஏன்னா நம்ம மேக்ஸை கடைசியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது லாஸ்ட் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸுங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். 2 கூட 3 தெரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு போயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மையுமே கூட. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக உங்களோட அப்ரோச்சை மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுவே போதுமானதான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் மெத்தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் திஸ் சம்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 10வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை எக்ஸ் ஆனது கூட்டுத்தொகையாக 10 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டுக்கு 12% 1/2 ஆண்டுகளுக்கு 50,578 பெறப்படுகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சீரியஸாவே ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா? இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அரையாண்டுக்கு ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டு வட்டி முறைப்படி அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைன்னு. அது என்ன சார் 10 மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கலாம். இப்போ மொத்த டோட்டல் டென்யூர் டேட் எவ்வளோ, டைம் எவ்வளோப்பா, மொத்தம் எவ்வளோப்பா 1.5 வருஷமா? 1.5 வருஷம் எத்தனை மாசம்யா? 1.5 வருஷங்கிறது எத்தனை மாதம்? 1.5 வருஷமா 2.5 வருஷமா? ஓ, இங்கே 2.5 வருஷம் வரும்ப்பா. சாரிப்பா, 2 வரும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இங்கே 2 வரும். 2.5 வருஷம். 2.5 வருஷங்கும் போது தான் 30 மாதம் வரும். 2 வருஷம் எவ்வளோப்பா? 24 மாதம். அரை வருஷம் 6 மாசமா? 24 + ஒரு 6 30 மாசமா? அப்போ 30 மாசத்தை 10 மாசமா பிரிச்சு எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? அப்போ 30 மாசத்தை நான் 10 மாசமா பிரிச்சுனா எத்தனை மாசம் பிரிக்க முடியும்? என்னால 3 டைம் என்னால் பிரிக்க முடியுமா? 10 மாசமா 3 டைம் என்னால் பிரிக்க முடியும். 10 மந்த்தா 3 மந்த் பிரிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் 10 மந்த்து, செகண்ட் 10 மந்த். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ட்ரீ மெத்தடில் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்துருப்பீங்க. அங்கேயே நான் அந்த ட்ரீ மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ நான் அடுத்து இந்த குரூப் 4 முடிச்சதுக்கப்புறமா குரூப் 2க்கும் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் பேட்சாக நான் கொண்டு போகிறேன், டாபிக் வைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களோட முழு ஆதரவு தேவை. அதுக்கு உங்களால் என்ன பண்ணிட முடியும்? ஓகேவா? லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தான் முடியும். ஓகேவா? அதை பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே எவ்வளோப்பா? பிரின்சிபல் எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 12% அப்பா. அப்போ 10 மாதத்துக்கு எவ்வளோவாப்பா இருக்கும்? ஒரு 12% பெர் ஆனம்ப்பா. இங்கே பாருங்க கொஷினில் 12% பெர் ஆனம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12%னா ஒரு வருஷங்கிறது 12 மாசமா? அப்போ 12 மாசத்துக்கு 12%னா அப்போ 10 மாசத்துக்கு எவ்வளவா இருக்கும்? 10% தானே இருக்கும். அவ்வளோதானே? என்னால் அப்படி போட முடியும். அப்போ எப்படி போட முடியும்? 10 11 10 11 10 11 டிவைடட் பை என்னவா? இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 1000. இது எல்லாத்தையும் பெருக்குனா 1331 ரேஷியோ. இங்கே எவ்வளோ? 1000 ரேஷியோ. இது பிரின்சிபல், இது அமௌண்ட். இப்போ அமௌண்ட் தான் கொஷினில் சொல்லிட்டான். எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதாப்பா? 50,508 கிடைக்குதாப்பா. அதாவது எவ்வளோ கிடைக்குதா? 50,578 கிடைக்குது. அப்போ 1331 ரேஷியோ 50,578. அப்போ பிரின்சிபல் அவன் என்ன சொல்றான்? எக்ஸோட மதிப்பு தானே கேட்குறான். எக்ஸோட மதிப்புனா என்ன? ஒரு குறிப்பிட்ட தொகை. தொகைன்னு என்னப்பா? பிரின்சிபல். சம்னா என்ன? பிரின்சிபல். சம் ஆஃப் அமௌண்ட்னா தான் மொத்த தொகை. சம்னா பிரின்சிபல். அப்போ 1000 ரேஷியோ எவ்வளவுன்னு கொஸ்டின்ல கேட்குறான். இப்போ பாருங்க, நம்ம இப்போ இங்க 1331 இருக்கு. இந்த 1331 இங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்பா. இங்க பாருங்க 1 இருக்கு, இங்க பாருங்க 8 இருக்கு.
எப்பயா 1 எப்பயா 8ஆ மாறும்? எந்த நம்பரால பெருக்குனா உங்களுக்கு 1 8ஆ மாறும்? கண்டிப்பா நீங்க 8ஆல பெருக்குனா தானேயா மாறும்? 8ஆல பெருக்குனா தானே 1 பெருக்கல் 8 8ன்னு முடியும். அப்போ இந்த நம்பர் கண்டிப்பா ஒரு 8ஓட மல்டிபிளா தானே இருக்கணும். அப்போ கண்டிப்பா இதையும் நான் 8ஆல மல்டிபிள் பண்ணனா, இப்போ 10 8ஆல மல்டிபிள் பண்ணா எப்படி போடுவேன்? 8 0ன்னு போடுவேன். 100 8ஆல மல்டிபிள் பண்ணா நான் எப்படி போடுவேன்? 8 0 0ன்னு போடுவேன். 1000 8ஆல மல்டிபிள் பண்ணா நான் எப்படி போடுவேன்? 8 0 0 0ன்னு போடுவேன். இந்த 8க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணா இருந்துட்டு போகுது. அப்போ 3 0 அதுக்கப்புறம் 8 வரணும். அப்போ 3 0 அதுக்கப்புறமா 8 வர்ற ஆப்ஷன் என்னப்பா இருக்கு? 38,000 தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். நீங்க முழுசா எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, 1331 பெருக்கல் 38ஆல மல்டிபிள் பண்ணேன்னா உங்களுக்கு 50,578 வரும்யா. அதான் உண்மை. இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல இங்க ஒரு ஆப்ஷன் 36க்கு பதிலா 28,000 இருந்ததுன்னா நீங்க கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணணும். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் இந்த அப்ரோச். 1 எப்போ 8ஆ மாறும்? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நான் சொல்ல வரும். இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச்னு நான் சொல்லுவேன். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். 38 நீங்க கம்ப்ளீட்டா போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மணிக்கு 78 கிலோமீட்டர் வேகத்தில் 8 மணி நேரத்தில் கடக்கிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளோப்பா? 75 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல எத்தனை மணி நேரத்தில்? 8 மணி நேரத்தில் போறார். அதே தூரத்தை, அதே டிஸ்டன்ஸ், அந்த டியை தான் இங்கே போகிறேன். அதே டிஸ்டன்ஸை 6 மணி நேரத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் பெர் வேகத்தில் போனால் அவர்னால அதை கிராஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போது இதை 2ஆல் அடித்தா 3, இதை 2ஆல் அடித்தா 4, 1 3 3 25 3 75, 25 பெருக்கல் 4 x ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர் பெர் ஹவர், 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 12வது கொஸ்டின். 65 117 ஆகிய எண்களின் மீப்பெரு, ஓகேவா, மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ என்னப்பா இருக்கும்? 65க்கும் 117க்கும் HCF என்னவா இருக்கும்? 65க்கும் 117க்கும் HCF எதா இருக்கும்? கண்டிப்பா 5ஆல் எடுக்க முடியாது. 5ஆல் எடுக்க முடியாது. 65 5ஆல் டிவைட் ஆகும். 117 5ஆல் டிவைட் ஆகுமா? அடி ஆகாது. அப்போ 13 தான் அடுத்த பிரைம் நம்பர். 13ஆல் டிவைட் பண்ணா 5 13 65, 9 13 117 சாமி. அப்போ இதோட HCF என்னப்பா? 13. அப்போ அவங்க கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களோட HCF எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 65m பிளஸ் 117n ஈக்குவலா இருக்கு. அப்போ HCF எதுக்குப்பா ஈக்குவல்? 13க்கு ஈக்குவலா. 13 ஈக்குவல் டு 65m பிளஸ் 117n. அவ்வளோதான்ப்பா. இதுல இருந்து எம்மோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்ன, இதுவுமே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேல்யூ புட் மெத்தட்ல தான் போடணும். ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போடணும். ஆப்ஷன்ஸ்ல இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் எடுத்து பார்க்குறேன். நீங்க வேற எப்படியுமே சால்வ் பண்ண முடியாது. இது நீங்க வேல்யூல இருந்து எடுத்து போட, ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் நாட்டி ஈக்குவல் டு 13 வரணும். இப்போ 65 இது இந்த வேல்யூ எம், அடுத்த வேல்யூ என்னது? என். 3 எம் வந்து 3, 65 பெருக்கல் 3 எவ்வளோப்பா? 65 130 195. அப்புறமா பிளஸ் 117ங்கும் போது அது போயிடும். 160 195 தாண்டி மறுபடியும் கூட போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். 65 பெருக்கல் எவ்வளோப்பா? 65 பெருக்கல் 3 195 மைனஸ் 117. 195 இருந்து 117 போச்சுன்னா எவ்வளோ? 5ல இருந்து 15ல இருந்து 7 போச்சுன்னா 8. அப்போ 8 இங்க என்ன ஒரு 7 இருக்குமா? அப்போ 68ன்னு இருக்கும். 8 இருக்குமா? அப்போ 78ன்னு இருக்கும்பா. 78 ஈக்குவல் டு 13 கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாமா? 13 ஈக்குவல் டு 65m மைனஸ் 117n பா.
அப்போ 13 ஈக்குவல் டு அடுத்து 65 பெருக்கல் 2 எம்மோட வேல்யூ 2 என்னோட வேல்யூ -1. அப்போ 65 பெருக்கல் 2 130. ஓகேவா, இங்கே ப்ளஸ் தானே, ப்ளஸ் தான், ப்ளஸ் 117 இன்ட்டு என்னோட வேல்யூ -1. அப்போ 130 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 117 ஈக்குவல் டு 13. அப்போ 13க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ தட் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ரொம்ப ஈஸி தான், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2-3 டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிளியராப்பா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதோட HCF என்னன்னு கேட்காங்க. HCFனா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCF அப்படின்னா இப்போ எப்படி போடலாம்? 2க்கும் 4க்கும் HCF என்னப்பா அப்படின்னு கேட்டால் உங்களால் என்ன சொல்ல முடியும்? 2ன்னு சொல்ல முடியும். டேரெக்டாக சின்ன நம்பர் அப்படிங்கிறனால நம்ம 2ன்னு சொல்ல முடியும். இந்த 2 அப்படிங்கிறத 2 பெருக்கல் 1, இந்த 4 2 பெருக்கல் 2ன்னு என்னால் போட முடியும். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்னப்பா காமனாக இருக்குது? எங்கே காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? இங்கேயும் 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்கா? ஸோ அதனால தான் HCF 2ன்னு நான் எடுத்தேன். அப்போ எல்லா நம்பர்ஸ்லுமே காமனாக இருக்கணுமா? அதுதானே உண்மை. அப்போ காமனாக இருக்கணும்னா இங்கே பாருங்க, a² b⁴ ப்ளஸ் 2a² b², இது ஒரு நம்பர்ப்பா. அடுத்த நம்பர் பாருங்க, ab⁴ minus 4a² b⁴ இதுல எல்லாத்துலயுமே என்னையா காமனா இருக்கு? a² இருக்கா? இங்கேயும் a² இருக்கு, இங்கேயும் a² இருக்கு தானே. இங்க பாருங்க, இங்க whole⁴ போது நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா, a⁴ b⁴ என்னால போட முடியும். அப்போ இங்கேயும் a² இருக்கு, இங்கேயும் a² இருக்கு, இங்க a⁴ a² இருக்கும் தானப்பா. அப்போ இங்கேயும் a² இருக்கு, அப்போ இங்கேயும் a² இருக்கு, அப்போ a² தான் இங்கே வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. இது வந்து வெறுமனே ab. அடுத்து என்ன வரும்? இங்க b⁴ இருக்கு, இங்க என்னப்பா இருக்கு? b⁴ இருக்கா? ஸோ இங்க வந்து b⁴ இங்க பாருங்க, b⁴², இங்க b⁴ இருக்கும், இங்க b⁴, ஓகேவா? 3, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க என்னப்பா இருக்கும்? அப்போ இங்க b³ இருக்கு, இங்க b⁴ இருக்கு, இங்க b⁴, அப்போ b³ தான் வரும். HCF என்னதுப்பா? b³. அப்போ a² b³ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நம்புறேன். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் என்ன கேட்டா நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவேன்னா, ஃப்ராக்ஷனை நம்மளால மாத்திர முடியும். ஓகேவா? 0.3 ஃப்ராக்ஷனை நம்மளால மாத்தணும்னா எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ராக்ஷனா போட்டோம்னா நம்மளால ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம பெருக்கிக்கிட்டே போக 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 இப்போ 0.3யும் 0.6யும் பெருக்கணும் 0.18ன்னு வரும்பா. ஓகேவா? அதை இன்னொரு டெசிமலால மல்டிபிள் பண்ணோம்னா மறுபடியும் 0.001ன்னு போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ 0.3 ஈக்குவல் டு 3/10 என்னால சொல்ல முடியுமா? முடியாதாப்பா? கண்டிப்பா சொல்லலாம். அப்போ 0.3 நான் 3/10ன்னு போடுறேன். இன்ட்டு இந்த வகுத்தல நான் பெருக்கலை மாத்திட்டு நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூவை நான் எப்படி போடலாம் அப்படின்னா 3/5ன்னு என்னால் போட முடியும். 3/5ன்னு போட முடியுமா? 3/5ன்னு என்னால் போட முடியும். ஓகேவா? இதை எப்படி போட முடியும்? இன்ட்டு 2/3 ஆல்ரெடி இருக்கு. அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகும். அப்போ 2/5வா? அப்போ இதோட வேல்யூ என்னப்பா? 2/5. இந்த 2/5 நான் அப்படியே உல்டாவா மாத்தி போடும்போது 5/2. ஏன் சார் உல்டாவா மாத்துறேன்? இங்க டிவைடட்ல இருக்கு, இங்க பாருங்க, இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வரும்போது எப்படி வருது? பெருக்கல்ல வருது. அதனால நான் உல்டாவா மாத்தி போட்டிருக்கேன். இன்ட்டு 0.2 எவ்வளோப்பா? 0.2 அப்படிங்கிறது 1/5. தெரியாம இருந்துடவே கூடாது. 1/5. அப்போ 1/5 இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள 0.2ங்கிறது 1/5 இன்ட்டு 2 பெருக்கல் இங்க வகுத்தல் இருக்கா? வகுத்தல் இருக்கிறது அப்படியே தலைகீழா மாத்தியா 2 பிளஸ் 0.2. அப்போ என்ன ஆகும்? நம்ம அடிக்கலாமா? அடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். 4 5 5 10.
கரெக்டாப்பா? கரெக்டு. இங்கே பாருங்க 1 3, அப்போ 3 பை இங்கே என்னப்பா இருக்கு, இங்கே என்னப்பா 2 20, 4 4 பெருக்கல் 5 20 பெருக்கல் இங்கே என்ன இருக்கும், இதை பெருக்கணும்னா 4 4. ஸோ 4 பை 5. இது என்னப்பா 0.2ங்கிறது, 0.2 நம்ம எப்படி போடலாம், 0.2 ப்ளஸ் 1/5 என்னால் போட முடியும். 1/5 அப்போ அடிச்சோம்னா நமக்கு என்னப்பா வரும், அப்போ அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 3/20 இன்ட்டு 3/20 இன்ட்டு 5 அதாவது பார்த்தீங்கன்னா இதை எப்படி போடலாம், 5 தானப்பா. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால், அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் பவர் ரெண்டையும், அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன வரும், 5/5 இருக்கும். 5/5ங்கிறது 1. அப்போ என்னப்பா இதோட ஆன்சரு 3/20. 3/20ங்கிறது டெசிமல் வேல்யூவில் போடணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ 30/2 20ன்னு இருக்குன்னு வச்சுக்கலேன். 30/20ன்னு அடித்தோம் நமக்கு என்ன வரும், 1.5. 30 ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம், ஒரு 0 தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 0.15. ஐயா சாமி 3/2 தான் ஐயா 1.5, 1.5. 3/20 0.15. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஏன்னா கீழே ஒரு 0 இருக்கு இல்லைங்களா, 3/2னா நமக்கு 1.5 என்னால் போட முடியும். கீழே ஒரு 0 இருக்குனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 0.15 என்னால் போட முடியும். கிளியரா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொகுப்பில் உள்ள எண்களைப் போலவே எண்களும் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க 7 15 31. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, 7 15 மாற பிளஸ் 8 கூட்டியிருக்கேன், 15 31 மாற 16 கூட்டியிருக்கேன். அப்போ டபுள் பண்ணியிருக்கேன்னா 8 16 மாற டபுள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்க்கணும். இப்போ 6 13 மாற 7 கூட்டியிருக்கேன். அப்போ அதுக்கடுத்து டபுள் பண்ணும், 7 டபுள் பண்ணால் 14, 13 17 14 27 வரணும். எனக்கு 21 தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வராதானப்பா, வராதான். ஸோ அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க 3. ஸோ இதை எடுத்து பார்க்குறேன், இது பாருங்க 625 இப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வராது. இப்போ 2 17 14, 17க்கு அப்புறமா 14 வந்திருக்கு, கூட தானே போயிருக்கணும், கம்மியாக இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். 3 7 மாற 4 கூட்டியிருக்கேன், 7 15 மாற 8 கூட்டியிருக்கேன். அப்போ 4ஓட டபுள் தானே, இங்கே இருக்கிற நம்பரோட டபுள் ஆகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. அதாவது ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு இருக்கு. ஏ பி சி டி இ அப்படின்னு ஒரு 5 வீடு இருக்கு. ஓகேவா? எல்லாமே இங்கே வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு அவங்க சொல்லலை, இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலை. அதனால நம்ம நார்த்தே எடுத்துப்போம். ஓகேவா? நார்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ABCDE வரைக்குங்க மொத்தம் எத்தனை வீடு இருந்திருக்கும்? 5 வீடு இருந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, இதில் A என்பது B இன் வலதுபுறம். எதுப்பா வலதுபுறம்? இது ரைட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ B இன் வலதுபுறம் யாரு? A இருக்காங்களா? அப்போ B இங்க இருந்தாருன்னா பிக்கு வலதுபுறத்தில் பியின் வலதுபுறம் ரைட் சைடு. அப்போ பிக்கு வலதுபுறத்தில் ஏ இருக்காங்க. எழுதிட்டேன். அடுத்தது பாருங்க, இ என்பது ஈயின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏவின் வலதுபுறத்திலும் இருக்காங்க. ஏக்கு வலதுபுறத்தில் யார் இருக்காங்களா? இ இருக்காங்களாம். இந்த இ பார்த்தீங்கன்னா சியின் இடதுபுறத்தில் இருக்காங்க, சிக்கு லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியுமா? சி இதுதானே, சிக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா? இ இருக்கா. ஏக்கு ரைட்ல யார் இருக்கா? இ இருக்கா. ஈயை பத்தி தான் பேசுறாங்க. ஈங்கிறவன் சிக்கு இடதுபுறத்துலையும் ஏக்கு வலதுபுறத்துலையும் இருக்காங்களா? இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்தில் இருக்கும். பி என்பது டியின் வலதுபுறம். அப்போ டிக்கு ரைட் சைடில் தான் பி இருக்கணும். கரெக்டாப்பா? ரைட் சைடு தானப்பா? டிக்கு ரைட் சைடில் பி இருக்கணும். அப்போ 5 பேர்த்தையும் உட்கார வச்சிட்டேனா? அப்போ டி பி ஏ இ சி 5 பேரை உட்கார வச்சிட்டேன். இதில் என்ன சொல்கிறாங்க? 5 பேரில் நடுவில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நடுவில் யாருப்பா இருக்கா? நடுவில் இந்த பக்கம் 2 போக இந்த பக்கம் 2 போக நடுவில் யார் இருக்கா? ஏ தான் இருக்காரு.
ஸோ அப்போது ஏ தான் நடுவில் உள்ள வீடாக இருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏலேயே ஏ இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு தேர்வை 90 மாணவர்களும் 60 மாணவிகளும் தேர்வு எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். அப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம், தேர்ச்சி பெறாத ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ஃபெயில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபெயில் டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 100%. இதாப்பா கொஷின், இதுதான் ஃபார்முலா. கிளியரா? ஸோ இப்போ எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? டோட்டலாக பாய்ஸில் கேர்ள்ஸில். பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆனவங்க எத்தனை சதவீதம்? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோப்பா? பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? பாஸ் பர்சன்டேஜ் 70%. அப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருப்பாங்க? பாய்ஸில் 30% இருப்பாங்களா? பாய்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 900 பேர் இருக்காங்க. அப்போது 900ல் 30% எவ்வளோப்பா? அடித்தோம் நமக்கு என்ன வரும்? அடிக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 9 பெருக்கல் 30 270. இப்போ பாய்ஸில் 270 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 85%. அப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும்? 15% இருக்கும். 100லேருந்து 85 போச்சுன்னா 15. அப்போது 600 பேரில் 15%, 10% 60, 5% 30, 60 + 30 90. அப்போது கேர்ள்ஸில் ஃபெயில் ஆனவங்க 90 பேர், பாய்ஸில் 270 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 360 பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போது கொஷினில் ஃபெயில் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபெயில் ஆனவங்க எத்தனை? 360 பேர் டிவைடட் பை டோட்டல் எத்தனை பேருங்க? பாய்ஸ் 900, கேர்ள்ஸ் வந்து 600, ரெண்டுத்தையும் கூட்டோம்னா 1500 இன்ட்டு 100%. இந்த 2 0 இந்த 2 0 அடிக்கலாமா? அடிக்கலாம். வேற என்னப்பா வரும்? ஸோ அடித்தோம்னா இதை வந்து 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சோன்னா 5, இதை 3ஆல் அடிச்சோன்னா 12, 1 0. இதை 4 5 5 24 5 எவ்வளோப்பா? 120. அப்போது 24% வந்து ஃபெயில் பர்சன்டேஜாக இருக்கும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான்ப்பா. இதெல்லாம் பல ஆயிரம் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த ஒன்று பாருங்க. கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரூபாய் 320க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தப்பா. நமக்கு 25% நம்மளால கண்டுபிடிக்க முடியும், 10% நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது என்ன சார் 2.5%? ஒண்ணுமே இல்லப்பா. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் எவ்வளோப்பா? 2.5%. அப்போ 2.5%னா நம்ம 2.5 டிவைடட் பை 100 நம்ம போட்டோம்னா எவ்வளோ வரும்? 1/40 அடித்தோம்னா. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1/40 வரும். ஸோ அப்போது 40 அப்படிங்கிறது பிரின்சிபலோட ரேஷியோ, 1 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டா? அப்போது அமௌண்ட் ஈக்குவல் டு 40 + 1, அமௌண்ட் ஈக்குவல் டு 41. கிளியராப்பா? அப்போ ஃபார்முலா எத்தனை வருஷம்ப்பா? 2 இயர்ஸா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர், அடுத்து செகண்ட் இயர். பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் எவ்வளோப்பா? பிரின்சிபல் எவ்வளோ? பிரின்சிபல் எவ்வளோப்பா? 40 ரேஷியோவா? 40, இங்கே 41, இங்கே 40, 41. 40 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 1600. 41 ஸ்கொயர் பண்ணால் 1 1 நானாங்க 8 8 4 நானாங்க 16. ஸோ 1681 ரேஷியோ, 1600 ரேஷியோ, 1681 ரேஷியோ. இப்போ கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டியை மட்டும் கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இது வந்து அமௌண்ட்டோட ரேஷியோப்பா. இந்த 1681ங்கிறது அமௌண்ட்டோட ரேஷியோ, இது பிரின்சிபலோட ரேஷியோ. அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ வேணும் அப்படின்னா அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை கழிக்கணும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 1681ல் இருந்து எவ்வளோ கழிக்கணும்? 1600 ரேஷியோவை கழிச்சா எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ? கழிக்கிறது நான் சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். 81 ரேஷியோ. அப்போது 81 ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட்டு.
அப்போ 1600 ரேஷியோ பிரின்சிபல் எவ்வளோ சொல்லிட்டாங்க, அதான பிரின்சிபல். 1600 ரேஷியோ எவ்வளோப்பா, 3200. 1600 3200. அப்போ 1200 3200 மாற 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் தான் 3200 மாறும். அதே மாதிரி இந்த 81ஐயும் 2ஆல் பெருக்கணும். 81 பெருக்கல் 2 162. எவ்வளோப்பா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 162. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 25 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் விகிதம் 4:1 ஆகும். விகிதம் 16:1 மாற எவ்வளவு லிட்டர் பால் அதிகமாக சேர்க்க வேண்டும்? இதுவுமே ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ஒரு ஜார் இருக்கு, ஒரு டப்பா இருக்கு. இந்த டப்பாவில் பாலும் தண்ணியும் கலந்துருக்குப்பா. எவ்வளோ இருக்கு மொத்தமாக டோட்டல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டால் 25 லிட்டர் கலவைனா மிக்சர் 25 லிட்டர் இருக்கு. அப்போ 25 லிட்டர்ல எவ்வளோ ரேஷியோவில் இருக்கான்ப்பா, எவ்வளோ ரேஷியோவில் இருக்கான்? இது 4:1 ரேஷியோவில் இருக்குப்பா. 4ங்கிறது என்னதுப்பா, மில்க். 1ங்கிறது வாட்டர். ஓகேவா? இது டோட்டல் லிட்டர்ஸ்ப்பா. அப்போ டோட்டல் லிட்டர்ஸ்ல அப்போ 4 ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? மொத்தம் 25 லிட்டர்ல 4 மடங்கு எவ்வளவா இருந்திருக்குங்க? 20 லிட்டரா இருந்திருக்குமா? 20 லிட்டரா இருந்திருக்கும். இது எத்தனையா இருந்திருக்கும்? 5 லிட்டரா இருந்திருக்கும். அப்போ பால் 20 லிட்டரா இருந்திருக்கும், வாட்டர் 5 லிட்டரா இருந்திருக்கும். இப்போ 20 லிட்டர் இங்க 5 லிட்டர். அப்போ 20 பிளஸ் எத்தனை லிட்டர் பால் சேர்க்கணும்னு எனக்கு தெரியல, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். டிவைடட் பை எத்தனை லிட்டர் பால் இருக்கு, தண்ணி இருக்கு, 5 லிட்டர் இருக்கு. ஈக்குவல் டு இதை சேர்த்தா என்னவா மாறுதான்? 16:1 மாறுதான். 16:1. இது என்னப்பா, இது பால். மேல இருக்கிறது மில்கோட ரேஷியோ, கீழே இருக்கிறது வாட்டரோட ரேஷியோ. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 20 பெருக்கல் 1 20 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் 16 80. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 80லிருந்து 20 போச்சுன்னா எவ்வளோப்பா? 60. அப்போ எவ்வளோ லிட்டர் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இதை ஆட் பண்ணுற லிட்டர்ஸ் பால் எவ்வளோ சேர்க்கணுமா? 60 லிட்டர் சேர்க்கணுமா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின். 3 சிறுவர்களும் 5 சிறுமிகளும், ஓகேவா? 3 சிறுவர்களும் 5 சிறுமிகளும் ஒருவேளை 6 நாட்களில் முடிக்க முடியும். அதே நேரத்தில் 2 சிறுவர்களும் 7 சிறுமிகளும் அதே வேலையை 8 நாட்களில் முடிக்க முடியும். 8 சிறுமிகள் அதை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டின்ல பாருங்கப்பா, எல்லாமே டோட்டல் ஒர்க் தான்ப்பா. அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எத்தனைப்பா? 5 பாய்ஸும் 5 பாய்ஸ்ல 3 பாய்ஸ். இங்க பாருங்க, 3 பாய்ஸும் 5 கேர்ள்ஸும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்களா? எத்தனை நாளில் பார்க்குறாங்களா? 6 நாளில் பார்க்குறாங்களா? அதே வேலையை எத்தனைப்பா? அதே வேலையை 2 பாய்ஸும் 7 கேர்ள்ஸும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்து முடிச்சிடுறாங்க? 8 நாளில் பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்போ அடிக்கலாமா? அடித்து நமக்கு பாய்ஸோட எஃபிஷியன்சி, கேர்ள்ஸோட எஃபிஷியன்சி, இதை 2ஆல் அடிச்சேன்னா 3, இதை 2ஆல் அடிச்சேன்னா 4பா. அப்போ இந்த 3 கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 9 பியா மாறும் ப்ளஸ் 15 ஜியா மாறும் ஈக்குவல் டு 8 பியா மாறும் ப்ளஸ் 4 பெருக்கல் 7 28 28 கேர்ள்ஸாக மாறும். அப்போது இந்த 8 பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக வரும். 9 பிலேருந்து 8 பி போச்சுன்னா 1 பி. 1 பி ஈக்குவல் டு இந்த 15 இந்த பக்கம் போச்சுன்னா எவ்வளோ மாறும்? 15 இந்த பக்கம் போச்சுன்னா 28லேருந்து 15 போச்சுன்னா எவ்வளோப்பா? 13 கேர்ள்ஸ். அப்போது பாய்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 13/1. அந்த 1 கீழே வந்துடும், அவ்வளோதான். அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது எதுலையாவது 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எவ்வளோப்பா? 3 பாய்ஸா? 39. 3 பெருக்கல் 13 39. 5 இன்ட்டு 6. இப்போ எத்தனை சிறுமிகள்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 சிறுமிகள். 8 சிறுமிகள், ஒரு சிறுமி அதை 8ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 39
ப்ளஸ் 5 எவ்வளோங்க 44 44 பெருக்கல் 6 டிவைடட் பை 8. இது 3, இங்கே என்ன வரும் இங்கே 4, ஒரு நாள் 4, 11 நாளா 44, 11 பெருக்கல் 3 33. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரூபாய் 10,900க்கு 10% வட்டி விதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி என்ன? அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போ எஸ்ஐ எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். பி எவ்வளோங்க 10,950 42 நாட்கள். 42 டிவைடட் பை ஒரு வருஷமா மாத்திரம்னா 365 இன்ட்டு 10% டிவைடட் பை 100. இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. அப்போ அடிக்கலாமா? இதை அடிச்சோம்னா என்ன ஆகும்? இதை அடிச்சோம்னா நமக்கு அஞ்சால் அடிக்கலாம்ப்பா. அஞ்சால் அடிச்சா என்ன ஆகும்? இது 73ன்னு வரும். இதை அஞ்சால் அடிச்சா என்ன வரும்? 2 1 மீதி 4 9. ஓர் 73 73, 3 73 219. அப்போ 3 பெருக்கல் 42. 3 பெருக்கல் 42 எவ்வளோப்பா? 120 126. கரெக்டாப்பா? 3 பெருக்கல் 42 126. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா இதெல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 சார்பகா எண்களின் மீபோமா, அதாவது LCM of 2 co-prime number is 5005 and if one of the number is 65 then another number என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லைப்பா, கோப்ரைம்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க கோப்ரைம் அப்படின்னா, கோப்ரைமுக்கான டெஃபினிஷன் என்னன்னா 2 நம்பர் இருக்கணும். இந்த 2 நம்பரோட காமனா இருக்கிற ஒரு நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகணும். ரெண்டுக்குமே காமனா 1 மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி எந்த நம்பர்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரும் கோப்ரைம் நம்பர். இங்கே தமிழில் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கப்பா 5 மற்றும் 7 இது ரெண்டுமே கோப்ரைம் தான். ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க 5 மற்றும் 7, 5இன் காரணி 1 மற்றும் 5, 7இன் காரணி ஃபேக்டர் என்னது 1,7. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1, 1 தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால இவை ஒரு கோ ஃபேக்டர், கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். கோ பிரைம் நம்பரா இருக்க ஒரு பிரைம் நம்பராக தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. கோ பிரைம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் பிரைம் நம்பராக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. பிரைம் நம்பராக இல்லாமையே அந்த நம்பர்ஸ் பிரைம் நம்பர் கோ பிரைமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவை ஒன்னை தவிர வேற எந்த பொதுவான காரணிகளும் இல்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முழு எண்கள், அது எல்லாமே கோ பிரைம் அப்படிங்கிறாங்க. 2 நம்பரோட HCF ஒன்னாதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன், அதுதான் கோ பிரைமுக்கான கான்செப்ட். அப்போ கோப்ரைமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான்ப்பா கான்செப்ட். இப்போ ஒரு நம்பர் என்னன்னு தெரியும், இன்னொரு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. 2 நம்பரோட LCM என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஐயா சாமி, கோப்ரைமோட HCF என்னப்பா? கோப்ரைமோட HCF என்னது 1. அப்போ இங்கே 1 போட்டாலும் 1 தானே, போடலைனாலும் 1 தானே. 1 எந்த நம்பரால் பெருக்கினாலும் அதே நம்பர் தானே வரப்போகுது. ஸோ அதனால நான் இங்கே 1 போட போகிறது கிடையாது, HCF போட போகிறது கிடையாது. அப்போ அதோட LCM எவ்வளோ சொல்லிட்டாங்க? 5005ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பர் என்னப்பா கொடுத்துட்டாங்க? 65ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான்ப்பா. அப்போ அடிக்கலாமா? ஸோ அப்போ அடித்தோம் நமக்கு என்ன வரும்? இதை 5ஆல் அடித்தோம்னா 13, இதை 5ஆல் அடித்தோம்னா 1001. கண்டிப்பாக எந்த ஒரு நம்பரை இங்கே பாருங்களே, எந்த ஒரு நம்பரை 3ஆல் பெருக்குனா 1ன்னு முடியும், 7ஆல் தான் பெருக்கணும். அப்போ 7ஆல் இந்த நம்பரை பெருக்கல, இந்த நம்பர் பெருக்கல, இந்த 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் 13 பெருக்கல் 77 பெருக்கி பாருங்க, 1001 வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்.
கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துறேன். இந்த பிடிஎஃப்ல இது இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்த நம்பர்ஸ் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சீரீஸில் அடுத்து என்ன சீரீஸ் வரும்னு கேட்குறாங்க. இமேஜ் சீரீஸில் அடுத்து என்ன சீரீஸ் வரும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இது ரெண்டையுமே அப்படியே உல்டாவா மாறி இருக்கா? இது ரெண்டையும் பாருங்க. அதே மாதிரி இதையும் பாருங்கப்பா. ஸோ ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு அது என்னவா எந்த மாதிரி இருக்கோ அதுக்கடுத்து என்னவா வரும்ன்றது மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பாருங்களேன். இது அப்படியே கீழே வந்திருக்கு, இது மேலே போயிருக்கு. இது கீழே வந்திருக்கு, இது மேலே போயிருக்கு. அடுத்ததுல இந்த வட்டம் கீழே வந்திருக்கு, அடுத்து வட்டம் மேலே போயிருக்கும். கீழே வந்துருச்சா வட்டம், அடுத்ததுல பார்த்தீங்கன்னா வட்டம் மேலே போகும், அந்த ப்ளஸ் கீழே வரும். அப்போ வட்டம் மேலையும் ப்ளஸ் கீழையும் இருக்கிறது எதுப்பா? வட்டம் மேலையும் ப்ளஸ் தான் இருக்கு, பெருக்கல் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. பெருக்கல் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. பெருக்கல் வட்டம் இருக்கு பாருங்க, இங்கே வட்டமே இல்லை, அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி சரியான. ஒரே ஒரு செக்மெண்ட்டை மட்டும், ஒரு செட்டை மட்டும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஈஸியான கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் வாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,0153. ஓகேவா? ஸோ அப்போ WAND என்ன சொல்லியிருக்காங்கப்பா? என்ன சொல்லியிருக்காங்க? 24,0153. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 24 அப்படிங்கிறது டபிள்யூங்கிறது 23, 24 மாறுதுன்னா +1 பண்ணியிருக்காங்க. ஏங்கிறது 1, அப்போ 1 வந்து 0 மாறினா -1. n வந்து 14, அங்கே என்னவா மாறி இருக்கு? +1 மாறி இருக்கு. டிங்கிறது 4, இங்கே -1 மாறி இருக்கு. அப்போ +1 -1 +1 -1 +1 மைனஸ்ல வரணும். அப்போ ஈஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ 5. 5 + 1 என்னப்பா? 6. 6ஓட பிளேஸ் லெட்டர் என்னது? 6ல தானே ஸ்டார்ட் ஆகணும். நம்பர்ஸ் தான் இருக்கு 6. அடுத்து ஏங்கிறது 0வா? அப்போ 6 0ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 6 0ல ஸ்டார்ட் ஆகிறது ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன் பாருங்க. எஸ் என்பவர் எம் இன் மகன். நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். ஒரு பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் கொஸ்டின். இங்கே பாருங்க, எஸ் என்பவர் யாரோட சன்னா? எம் இன் மகன். அதாவது எஸ் இஸ் த சன் ஆஃப் எம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, அப்போ எஸ்ங்கிறது சன்னு. யாரோட சன்னா? எம்மோட சன்னா. அந்த எம் யாருன்னு சொல்ல? அம்மாவா அப்பாவான்னு சொல்லலை. ஓகேவா? அவங்க ஜெண்டரை சொல்லலை. அதுக்கடுத்து பாருங்க, ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ அண்ட் ஏ அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இருக்கட்டுங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் எம்ங்கிறாங்க. ஏ வந்து டாட்டரா? யாருக்கு? எம்முக்கு டாட்டரா. எம்மோட மகன் ஆல்ரெடி இருக்கா. அப்போ டாட்டர் யாரு? ஏ வந்து டாட்டரா. டாட்டர்னா மைனஸ். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ அண்ட் ஏ அப்படிங்கிறாங்க. அப்போ கியூவும் ஆல்ரெடி இவங்க கூட பிறந்தவங்க. யாருப்பா? ஃபாதரா? யாரு? ஆர் ஃபாதர். ஒரு குடும்பத்தில் அப்பா ஒருத்தர் தான் இருப்பாரு, அம்மா ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஆருங்கிறவங்க ஃபாதர்னா, எம்ங்கிறவங்க கண்டிப்பா மதரா தான் இருப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஸ். எஸ்ல இருந்து ஏவை பார்த்தா, எதுல இருந்து? எஸ்ல இருந்து ஏவை பார்த்தா ஏ என்ன மாதிரி இருக்காரு? எஸ்ல இருந்து ஏ பார்த்தா ஏ யாருப்பா? ஏ யாரு? சிஸ்டர். அக்காவோ தங்கச்சியோ? சிஸ்டர், சகோதரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியானதாங்க. இந்த டெஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ திங்க் நீங்கள் ஒரு 21+ நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் இந்த ஸ்கோர். எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் இந்த செஷனை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் எல்லா செஷனோட வீடியோ லிங்க்குமே இதில் வந்து யூடியூபோட லிங்க்குமே இருக்கும். இந்த பிடிஎஃப் டெலகிராம்லேயும் ப்ளஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். மறக்காமல்
ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அப்படின்றதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுமே தான் பாசிட்டிவாக அடுத்தடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜாயின் வித் அஸ் டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல் எதுலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் டெஸ்ட் நம்பர் 7 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.